பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் காமராஜ் கோவையில் காத்திருக்கிறார். வணக்கம் காமராஜ். தற்போது திருநாவுக்கரசரிடம் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. விரிவான தகவல் சொல்லுங்க காமராஜ். வணக்கம் தேவிராஜ். அதாவது கோவை பொள்ளாச்சி பாலியல் துன்புறுத்தல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் திருநாவுக்கரசு. அவரை தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த வழக்கை கடந்த 2 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசுவிடம் கூடுதலாக பல்வேறு தகவல்களை பெறுவதற்காக அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார். அதன்படி அதற்கான மனுவானது கோவையில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம், முதன்மை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு இன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக திருநாவுக்கரசு கோவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்துக்கு கொண்டு வரப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த சூழலில் இன்று காலை முதலே இந்த பகுதியில், அதாவது கோவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் ஏராளமான பொதுமக்களும் அது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் வழக்கறிஞர்களும் ஏராளமாக இந்த பகுதியில் கூடியிருந்தனர். அதே போலவே மாணவர்களும் ஏராளமானோர் இந்த பகுதியில் கூடியிருந்தனர். எனவே திருநாவுக்கரசை அழைத்து வரும்போது அவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக காவல்துறையினர் தரப்பு தயக்கம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக நீதித்துறை நடுவரான நீதியரசர் நாகராஜனிடம் இது குறித்து புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அவர் இந்த வழக்கை விசாரிக்க பொதுவாகவே இது போன்ற வழக்குகளில் குற்றவாளி நேரில் ஆஜராகி விளக்கமளித்தால் மட்டும்தான் அவரை காவல்துறையினரின் காவலுக்கு ஒப்படைக்க முடியும். அந்த வகையில் திருநாவுக்கரசை இங்கே அழைத்து வர வேண்டும் என்பது நீதித்துறை நடுவர்களின் கோரிக்கையாக இருந்தது. இருப்பினும் காவல்துறையினர் அதற்கு தயக்கம் காட்டியதால் இது தொடர்பாக நீதிபதியிடம் முறையிட்டார்கள். ஆனால் நீதிபதியிடம் இது தொடர்பாக பேசிய மூத்த வழக்கறிஞர்கள் அவ்வாறான செய்கையானது ஒரு தவறான முன்னுதாரணமாகிவிடும், எனவே திருநாவுக்கரசை இங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இது போன்ற பல்வேறு விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த நிலையில் மதிய முறையிலும் திருநாவுக்கரசு இங்கே கொண்டு வரப்படவில்லை. ஆனால் அதன் பிறகு தற்போது நிலைமை சீரடையாத நிலையில் ஏராளமானோர் தற்போதும் கோவையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் கூட்டியிருக்கிறார்கள். எனவே திருநாவுக்கரசை இந்த பகுதிக்கு கொண்டு வருவது அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக காவல்துறையின் மாநகர காவல் துணை ஆணையாளர் துணை ஆணையாளர் நேரில் ஆஜராகி நீதிபதியிடம் முறையிட்டார். அதன் பேரில் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசிடம் வீடியோ கான்பரன்சிங் முறையில் விசாரணை நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் என்ன நடக்கும் என்றால் தற்போது விசாரணை மட்டுமே நடத்த முடியும், கஸ்டடி கொடுக்க முடியாது, அதாவது காவலுக்கு அவரை அனுப்ப முடியாது. எனவே இந்த வழக்கானது தற்போது விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மனு மற்றொரு நாளுக்கு விசாரணைக்கு மாற்றி அமைக்கப்படும். தைரியராஜ். நன்றி காமராஜ். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.